ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். குயிக்காகவும் ஈஸியாகவும் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நான் 1 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அரிசியை நல்லா 2 தடவை கழுவி எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். அடுத்து 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்னைக்கு டபரால தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறேன். 1 கிலோ அரிசிக்கு 5 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு தேவையான மசாலாங்களை போட்டு தாளிச்சுக்கலாம். அது கூடவே ஒரு 5லேருந்து 6 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்முருவல் ஆகிற வரலையும் வதக்கணும். அது கூடவே ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரலையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளியே சேர்த்துக்கிறேன். தக்காளி பாதி வதங்கின உடனே ஒரு 2.5லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மாதிரி மிளகாத்தூளை ஃபர்ஸ்ட் எண்ணெயில சேர்த்து வதக்கும் போது தான் பிரியாணிக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இப்போ பாதி உப்பு மட்டும் சேர்த்து வதக்கிக்கிறேன். பிரியாணி மசாலா தேவைப்பட்டா நீங்க இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு போடல. இந்த ஸ்டேஜ்ல 5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரலையும் வதக்கிக்கலாம். அடுத்து மசாலாவில் ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா எல்லா மசாலாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகி அந்த கிரேவி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். கிரேவி நல்லா குக் ஆனால் தான் பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கூடவே ஒரு 1/2 கட்டு புதினா இலை மல்லி இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். காரம் உப்பு எல்லாம் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 4 கிளாஸ் அரிசிக்கு 8 கிளாஸ் தண்ணி விடணும். அதில் நான் இப்போ 1 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன் சிக்கன் வேகிறதுக்காக. ஒரு 10 நிமிஷத்துலேயே சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ மீதி இருக்கிற 7 கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கிறேன். ஸ்டேஜில் ஒரு லெமன் ஜூஸை சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி கொதி வர வரலையும் மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துலேயே தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ ரொம்பவும் கிளறாம மசாலா எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வோட ஃப்ளேமை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆன்லேயே வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு ஜென்டலாக கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி வச்சிடணும். ஆனால் ஸ்டவ் ஆன்லேயே தான் இருக்கணும். கரெக்டாக 10 நிமிஷம் கழிச்சு ரைஸ்லாம் இந்த மாதிரி பாதி குக்காகி இருக்கும். இப்போ திரும்பவும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் லெவல் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சிடணும். 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மேலே ஏதாவது வெயிட் வச்சு தம் போட்டு வச்சுடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ்வை தான் ஆஃப் பண்ணணும். பட் ஆனால் தம்மை உடைக்கக்கூடாது. அப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா நெத்தாக பிரியாணி குக்காகிருக்கு. இப்படியே நான் சொன்ன அளவுகளில் எல்லா பொருட்களையும் சேர்த்து டைமிங்லாம் அதே பக்குவத்தில் கரெக்டாக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி. தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உதிரியாக சாதம்லாம் நல்லா நீளமாக கொஞ்சம் கூட உடையாமல் நல்ல சுவையான மணமான சிக்கன் தம் பிரியாணி ரெடி. உங்கள் விருப்பம் போல் சைட் டிஷ் வச்சு பரிமாறுங்க. கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சுவையான சிக்கன் தம் பிரியாணி ரெடி. நம்மளோட பிரியாணி ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.